Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 1 asexual and sexual reproduction in plants. இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 mark கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவால்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரீப்ரொடக்ஷன் பார்ட், அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம லேர்ன் பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ஆன்சர் ரைட் பண்ண முடியும். இப்போ புக் பேஜ் நம்பர் 5ல் பாருங்கள், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபியூசன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் கேமிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கொனிடியா இது வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டிங், இதுவும் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடியது தான். இதில் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரெக்மெண்டேஷன், ஜெம்மா, ரீஜெனரேஷன். நெக்ஸ்ட் பைனரி ஃபிஷன் வந்து பாக்டீரியா எக்ஸாம்பிள். ஓகேவா, ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் ரைட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேமிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட், பிகாஸ் கேமிட்ஸ் வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் இன்வால்வ்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஏசெக்ஸுவலி பை பட்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா வந்து பைனரி ஃபிஷன் மூலமாக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பட்டிங் மூலமாக கிடையாது. அப்போ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கொனிடியா ஃபார்மேஷன் இது வந்து எந்த மெத்தட் அப்படின்னா, ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய மெத்தட் தான் கொனிடியா ஃபார்மேஷன். அப்போ தேர்ட் ஒன் ஆன்சர் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஈஸ்ட் ரீப்ரொடியூஸ் பை பட்டிங்னு இருக்குது. ஈஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டிங் மூலமாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் ஒன், அண்ட் எமினன்ட் இந்தியன் எம்பிரியாலஜிஸ்ட் இஸ். இது நம்மளோட புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொஃபஸர் பி மகேஸ்வரி தான் நம்மளோட என்ன அப்படின்னா, அது வந்து எமினன்ட் பாட்டனிஸ்ட். இவர் தான் எமினன்ட் பாட்டனிஸ்ட் ஹூ ஸ்பெஷலைட்ஸ் இன் பிளான்ட் எம்பிரியாலஜிலே ஸ்பெஷலைடாக இருக்கிறவர் யாருன்னா பி மகேஸ்வரி, ப்ரொஃபஸர் பி மகேஸ்வரி, அதாவது பஞ்சனன் மகேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, அப்போ அண்ட் எமினன்ட் இந்தியன் எம்பிரியாலஜிஸ்ட் இஸ், எமினன்ட்னா என்னது, புகழ் வாய்ந்த, பாப்புலராக இருக்கக்கூடியது எம்பிரியாலஜிஸ்ட் யார் அப்படின்னா பி மகேஸ்வரி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ரைசோமியூஸா தான் கரெக்டு. இது நம்மளோட புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரைசோம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைசோம் அப்படிங்கிறது மியூசா பேரடைஸ்க்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மியூசா அப்படிங்கிறது ரைசோம். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டாக வரும். பிகாஸ் காம் அப்படிங்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தா. டியூபர் அப்படிங்கிறது சோலானம் டியூபரேஷனுக்கு தான் எக்ஸாம்பிள். பல்ப் வந்து அல்லியம் சீபா, ரன்னர் வந்து சென்டெலியா அசாட்டிகா, ஆஃப்செட், சக்கர், பல்பிள்ஸ், இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வருது அப்படின்னா ரைசோம் தான் மியூசா பேரடைஸில் இன்க்ளூடாக இருக்குது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில். அப்போ ஆன்சர் எது வரும் அப்படின்னா ரைசோம் மியூசா. ஓகேவா, இது எல்லாமே இன்கரெக்ட்லி பேர். நெக்ஸ்ட்டு, சைஸ் ஆஃப் போலன் கிரைன் இன் மயோசிட்டிஸில் சைஸ் ஆஃப் போலன் கிரைனோட சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 10 மைக்ரோமீட்டர். இங்கே பாருங்கள், நம்மளோட புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 10 மைக்ரோமீட்டர் சீன், அதாவது த சைஸ் ஆஃப் த போலன் வேரிஸ் ஃப்ரம், எவ்வளோ வேரிஸனாக இருக்கும் அப்படின்னா மயோசிட்டிஸில் 10 மைக்ரோமீட்டர்ஸ்லேருந்து 200 மைக்ரோமீட்டர்ஸ் வர இருக்கும். 200 மைக்ரோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது மெம்பர் ஆஃப் எந்த ஃபேமிலியில் அப்படின்னா குக்கர்பிடேசியே, நிக்டேஜினேசியில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 10 மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃபஸ்ட்டு செல் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா மைக்ரோஸ்போர். இது நம்ம புக்லேயே பேஜ் நம்பர் 9ல் இருக்கும். அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் கீழே பாருங்கள், எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருக்கேன். த மைக்ரோஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமிட்டோபைட். ஸோ ஆன்சர் இஸ் மைக்ரோஸ்போர். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங்கில் நம்மளுக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இதில் நடக்கும் அப்படின்னா ஆல்கேயில் நடக்கக்கூடியது. ஆண்ட்ரோசியம் வந்து ஸ்டேமன்ஸ். மேல் கேமிட்டோஃபைட்டில் என்ன இருக்கும், போலன் கிரைன் வந்து ஃபார்ம் ஆகும். பிரைமரி பெரட்டல் லேயரில் வந்து ஆந்தர்வாலில் இருக்கக்கூடிய ஒரு லேயர். ஓகேவா, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி.
அதாவது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இஸ் அசோசியேட்டட் வித் ஆல்கே. ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது ஆண்ட்ரோசியம் ரெஃபர்ஸ் டு த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஏ ஃப்ளவர். அது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் தான் ஆண்ட்ரோசியம். இதில் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டாமென்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், மேல் கேமிட்டோஃபைட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ போலன் கிரைன். மேல் கேமிட்டோஃபைட்டில் போலன் கிரைன் இருக்கும். இந்த பிரைமரி பெரட்டைல் லேயர் வந்து எதில் இருக்குன்னா ஆந்தர்வாலில் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர்வால் ஃப்ரம் லோக்கஸ் டு பெரிபெரி. அதாவது ஆந்தர்வாலில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்துப்போம். இதில் வந்து லோக்கஸ் டு பெரிபெரி வரலும் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி நம்ம இது பண்ணணும். இங்கே வந்து 4th கொடுத்துருக்காங்க. இப்போ லோக்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்னர் மோஸ்ட், பெரினா அவுட்டர் மோஸ்ட். இன்னர் மோஸ்ட்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆந்தர்வாலோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதில் வந்து டபீட்டம், மிடிலேயம், எண்டோதீசியம், எபிடெர்மிஸ். இதுதான் ஆன்சர். இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே இருக்கும். நம்ம புக்கில் டயக்ராமேட்டிக் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த வேலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோக்கஸ் அப்படின்னாவே இன்னர் பார்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? டபீட்டம். இங்கே பாருங்கள், டபீட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிடில் லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு எண்டோதீசியம், நெக்ஸ்ட்டு எபிடெர்மிஸ். அவுட்டர் மோஸ்ட்டில் என்ன இருக்குன்னா எபிடெர்மிஸ். அவுட்டர் மோஸ்ட் அப்படிங்கிறது பெரிபெரல். ஓகேவா? அப்போ இன்னர் மோஸ்ட்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. அதாவது கரெக்டாக இல்லாத பேர் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்போரோபொலினின் பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸைன் ஆஃப் போலன் கிரைன் கொடுத்துருக்காங்க. அது போலன் கிரைனில் எக்ஸைன் அப்படின்னா என்னன்னு சொல்லி இன்டைன் எக்ஸைன் 2 இருக்கும். எக்ஸைன்னா அவுட்டர் லேயர் எக்ஸைன் ஆஃப் போலன் கிரைன் தான் ஸ்போரோபொலினின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போலன் கிரைனில் எக்ஸைன் அவுட்டர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா ஸ்போரோபொலினின் இருக்குது. அப்போ இது கரெக்டு. அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டபீட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியூட்ரிட்டிவ் திசு வந்து மைக்ரோஸ்போர் வந்து டெவலப் ஆகிறதுக்காகவும் நியூட்ரிட்டிவ் திசு வந்து இருக்குது டபீட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். இப்போ இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்கரெக்ட் தான் ஆன்சர் வேணும். அடுத்து நியூசெல்லஸ் அப்படிங்கிறது நியூட்ரிட்டிவ் திசு ஃபார் டெவலப்பிங் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிட்டிவ் திசு வந்து நியூசெல்லஸ் வந்து நியூட்ரிட்டிவ் எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து மெச்சூர்டு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்பம் தான் அதுக்கு வந்து எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகிறதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது. அப்போ வந்து நியூசெல்லஸ் வந்து இன்கரெக்ட் பேர். இதுதான் இன்கரெக்ட். ஓகேவா? லாஸ்ட் ஒன்று கரெக்ட் தான். அப்டரேட்டர் அப்படிங்கிறது டேர் இஸ் த போலன் டியூப் இன்டு மைக்ரோஃபைல். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாம் அசர்சன் ரீசனில் ஃபஸ்ட்டு அசர்சன் என்ன கொடுத்துருக்காங்க? அசர்சன் என்னது? ஸ்போரோபொலினின் ப்ரிசர்வ்ஸ் போலன் இன் ஃபாசில் டெபாசிட்ஸ். ஸ்போரோபொலினை வந்து எதை ப்ரிசர்வ் பண்ணுறது? போலனை எது ஃபாசில் டெபாசிட்ஸில் இருக்க போலனை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஸ்போரோபொலினின் இருக்கிறனால தான். இப்போ அசர்சன் வந்து கரெக்டு தான். ரீசன் கூட கரெக்டு தான். என்ன ரீசன் அப்படின்னா ஸ்போரோபொலினில் என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டி இருக்குது. ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது டு ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போஸில் ரெசிஸ்டன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸ்போரோபொலினில். அப்போ ரீசன் இஸ் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா போத் அசர்சன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் டெனியூசிலேட் ஓவியல்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் ஹைப்போடெர்மல் தான் கரெக்ட். ஏன்னா என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இஃப் த ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் ஹைப்போடெர்மல். ஸ்போரோஜீனஸ் செல் அப்படிங்கிறது ஹைப்போடெர்மல் பகுதியில் அமைஞ்சிருக்கும் வித் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லர் திசு அரௌண்ட் இட்ஸ் கால்டு டெனியூசிலேட் டைப். இதுதான் இதோட ஃபார்மேட். அப்போ வந்து எது ஆன்சராக வரும் அப்படின்னா ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் ஹைப்போடெர்மல் தான் ஆன்சராக வரும். அது மாதிரி நார்மலி டெனியூசிலேட்டில் ஓவியல்ஸ் எப்படி இருக்குன்னா வெரி ஸ்மால் நியூசெல்லஸ் வந்து இருக்கும். வெரி ஸ்மால் நியூசெல்லஸ் இருக்கும். ஓவியல்ஸ் வந்து வித்து சப் ஹைபோடெர்மல் ஸ்போரோஜீனஸ் செல்ஸ் தான் கிராசினியூசிலேட் டைப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் என்னது? ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் ஹைபோடெர்மல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரெப்ரசன்ட் மெகா கேமிட்டோபைட்னு கேட்டிருக்காங்க. மெகா கேமிட்டோபைட் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமிட்டோபைட் நம்மளுக்கு தெரியும். அதில் என்ன ரெப்ரசண்ட்டாக இருக்குது அப்படின்னா எம்ப்ரியோ சேக் வந்து இருக்கும். ஃபீமேல் கேமிட்டோபைட்டில் என்ன இருக்கும்? எம்ப்ரியோ சேக். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேப்லோபேப்பஸ் கிராசிலஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் செல்ஸ் ஆஃப் நியூசெல்லஸ் இஸ் 4. அதாவது ஹேப்லோபேப்பிசஸ் கிராசிலஸில் பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம்ஸ் எவ்வளோ இருக்குது? நியூசெல்லஸில் 4 இருக்குது. வாட் வில் பி த குரோமோசோம் நம்பர் இன் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 6 வரும். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 2n அப்படின்னா 4. இப்போ ஸோ ஹேப்லாய்ட் நம்பர் என்ன வரும்? n = 2. அதாவது த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் இன் ஆஞ்சியோஸ்பெர்மில் வந்து டைப்பிக்கலி ட்ரிப்ளாய்டு, அதாவது டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிப்ளாய்டு 3n தான் இருக்கும். ஃபார்ம்டு பை த ஃபியூசன் ஆஃப் ஒன் ஸ்பெர்ம். அதாவது ஒன் ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகும். 2 போலார் நியூக்ளியோட ஃபியூசன் ஆகும்.
ஓகேவா? அப்போ என்னதுன்னா நம்மளுக்கு வந்து 3n கிடைக்கும். n + n + n 3, அதாவது 1 என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஸ்பெர்ம் வந்து 2 போலார் நியூக்ளியோட ஃபியூசன் ஆகுது. அப்போ 3n. அப்போ 3n நம்மளுக்கு வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண 2 மல்டிப்ளை நம்மளுக்கு வந்து ஹவு மெனி குரோமோசோம்ஸ் ஆன்சர் கிடைக்குது? 6 குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 6. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் திசு இஸ் ஃபவுண்ட் இன். டிரான்ஸ்மிட்டிங் திசு எதில் இருக்கும் அப்படின்னா கைனோசியத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலார் ரீஜியனில் இருக்கும். அதாவது ஸ்டைலார் ரீஜியன் ஆஃப் கைனோசியம். ஆன்சர் இஸ் ஸ்டைலார் ரீஜியன் ஆஃப் கைனோசியம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கார் லெஃப்ட் பை ஃபியூனிக்லஸ் இன் த சிடிஎஸ். ஃபியூனிக்லஸ் இது வந்து எதில் த ஸ்கார் லெஃப்ட் பை ஃபியூனிக்லஸ் இன் த சிடிஎஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஹைலம். அதாவது நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. த ஃபியூனிக்லஸ் டிஸ்அப்பியர்ஸ் லீவிங் எ ஸ்கார் கால்ட் xylem. So answer is xylem. Next 15th one. A plant called X possesses a small flower with reduced perianth and versatile anther. The probable agent for pollination would be. Answer option B, air. Because reason பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஃப்ளவர்ஸ், அதில் என்ன ஸ்மால் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் ஃப்ளவர்ஸ் ரெடியூஸ்ட் பீரியாந்த் அண்ட் வெர்சடைல் ஆந்தர்ஸ் ஆர் அடாப்டேஷன் ஃபார் வின் பாலினேஷன், அதாவது அனிமோஃபிலின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஏர். ஓகே. நெக்ஸ்ட் 16th ஒன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் 4 கொடுத்துருக்காங்கம்மா. இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு பார்க்கலாமா? இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன் ப்ரோடெண்டரஸ் ஃப்ளவர்ஸ் பிஸ்டில் மெச்சூர்ஸ் ஏர்லியர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் இன் ப்ரோடெண்டரஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்டேமன் வந்து தான் ஏர்லியராக மெச்சூர் ஆகும், பிஸ்டில் வந்து மெச்சூர் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். த புரோட்டோஜீனஸ் ஃப்ளவர்ஸ் பிஸ்டில் மெச்சூர்ஸ் ஏர்லியர்ஸ். திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். ஹெர்கோகேமி is noticed in unisexual flowers. இது வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளவர் கிடையாதுமா, பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ this is incorrect statement. Next, distillery is present in primula. This also correct. So answer is option second and fourth are correct. Next, கோலியோரைசா is found in. கோலியோரைசா எதில் இருக்கும் அப்படின்னா படி, அதாவது நெல்லில் இருக்கும். ஓகே, ஒரைசால இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் லேக். பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன தெரியும், அதில் வந்து சீடு வந்து இருக்காது, லேக் சீடு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இன் மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் போலன் இஸ் லிப்ரேட்டட் அடி. எதில் வந்து எந்த பிளான்ஸில் வந்து அதிக அளவில் போலன்ஸ் வந்து லிப்ரேட்டடாக இருக்கும், எந்த ஸ்டேஜில்? 1 cell ஸ்டேஜா, 2 cell ஸ்டேஜா, 3 celled, 4 celled? விச் ஆன்சர் கரெக்ட்? ஆன்சர் இஸ் 2 celled ஸ்டேஜ். பிகாஸ் இங்கே நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஜென்ரலி பார்த்தோம் அப்படின்னா at the 2 celled stage the pollen are liberated from the anther. In some plants the generative cell again undergoes a division to form 2 male gametes. The pollen is liberated at 2 cell stage because அதாவது 60% of the angiosperm pollen is liberated in 2 celled stage. So answer is option B, 2 celled stage. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்குமா? இதில் இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.